ஆவின் நிறுவனத்திற்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற பேராதரவிற்கு என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களுடைய வழிகாட்டுதலின் கீழ் இன்றைக்கு ஆவின் நிர்வாகம் அதோடு பால்வளத்துறை ஒரு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் பால் கொள்முதலில் ஏற்பட்டிருந்த தொய்வு நிலை மாறி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில், அதாவது வரலாற்றில் இந்த அளவுக்கு ஸ்டெடியான ஒரு குரோத்து இதுவரையும் இல்லாத அளவுக்கு 36 லட்சம் லிட்டர் பால் ஒன்றியங்கள் மட்டும் கொள்முதல் பண்ணுறோம். இதில் நான் லோக்கல் சேல்ஸு கொள்முதல் பண்ணதை சேர்க்கல, அது சேர்த்தா அது இன்னும் ரொம்ப அதிகம் வரும். ஆனால் ஒன்றியங்கள் நாங்கள் சொசைட்டிஸ் மூலமாக கொள்முதல் பண்ணுவது மட்டும் 36 லட்சத்தை கடந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. இது ஆவின் நிர்வாகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக நம்ம பார்க்கலாம். இது எப்படி நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துகின்றோம் என்று சொன்னால், கடந்த ஆண்டு விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவர்களை ஊக்குவிப்பதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களுடைய கனிவான அவருடைய உதவியின் அடிப்படையில் 3 ரூபாய் ஊக்கத்தொகை நம்ம வழங்குவோம். இது ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அதே போன்று பால் உற்பத்தியாளர்கள் அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பாலினுடைய தரத்தை அந்த இடத்திலேயே தர நிர்ணயம் செய்து அதற்கான விலை வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் நாம் செய்திருக்கின்றோம். அதே போன்று கூட்டுறவு, எங்களுடைய பிரதம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு கடன் உதவி வழங்குவது, கடனுக்கான வட்டியை குறைப்பது என்ற விதத்தில் 9% வட்டி குறைக்கப்பட்டு சென்ற ஆண்டு சுமார் 125 கோடி ரூபாய் அவர்களுக்கு கடன் வழங்கியிருக்கின்றோம். அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான புதிய கால்நடைகள் அவர்கள் வாங்கியிருக்கின்றனர். அதே போன்று வட்டியில்லா கடன் நம்முடைய பிரதம கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நம்முடைய மாநில அரசு வழங்கி வருகின்ற அந்த வட்டியில்லா கடன் கால்நடைகளுக்கு வழங்குகின்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாகவும் சுமார் 120 கோடி கடந்த ஆண்டு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இவையெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால தான் ஒரு ஸ்டெடியாக பால் கொள்முதல் உயர்ந்து இன்றைக்கு இந்த நிலையை அடைந்திருக்கிறது. இந்த ஆண்டு நாங்கள் மீண்டும் இந்த கடன் வசதிகளை பெருக்குவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். அதுபோன்று பல துறைகள் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு மானியங்கள், அந்த மானியத்தையும் பெற்றுக் கொடுத்து மானியத்துடன் கூடிய கடனாக இந்த கடனை வழங்குவதற்கான முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு பால் கொள்முதல் உயர்த்த நடவடிக்கை எடுத்தோம்னா எவ்வளோ இழப்பு எதிர்ப்பு தம்பி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் இன்னும் கூடும். ஏன் கூடன்னா, நம்ம கேட்டில் இன்சூரன்ஸ் மிக குறைந்த அளவில் தான் போயிட்டு இருந்தது. அது 50% மானியத்தில் போயிட்டு இருந்தது. அது எண்ணிக்கை பார்த்திங்கன்னா சில ஆயிரங்கள் தான் ஸ்டேட் வைடாக இருந்துக்கலாம், அது எக்ஸாக்டாக தெரியல. இந்த வருஷம் நம்ம குறைந்தபட்சம் 5 லட்சத்திற்கு மேற்பட்ட கால்நடைகளை இந்த இன்சூரன்ஸ் ஃபோல்டுக்குள்ளே கொண்டுறோம்னு சொல்லி 85% மானியத்தோடு 15% தான் விவசாயினுடைய கான்ட்ரிபியூஷனாக வச்சு நம்ம இன்சூரன்ஸ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதுவும் விவசாயிகளுக்கு கிடைக்க இருக்கின்றது. எனவே இப்போ தம்பி கேட்டது போல இப்போதே நான் சொல்லுகின்றேன், இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த கொள்முதல் நாங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கபடி பார்த்தா 40 லட்சத்தை கடந்து செல்லும். அப்போ நம்ம ஒரு தன்னிறைவை நோக்கி செல்ல முடியும். நாங்கள் சைமல்டேனியஸாக கையோடு கையாக எங்களுடைய கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கான தீவிர நடவடிக்கைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை இந்த ஆண்டு இறுதிக்குள் பால் கையாளும் திறன் 70 லட்சமாக உயர்த்துவதற்கான முயற்சியில் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அப்படி அந்த கட்டமைப்பு வேலைகள் பல இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பணிகள் முடிவடைகின்ற நேரத்தில் அந்த கெப்பாசிட்டி ஆவினுக்கு 70 லட்சமாக உயர்த்தப்படும். எனவே எவ்வளவு பால் வந்தாலும் அதை கையாளுவதற்கான அந்த கட்டமைப்பையும் கூடவே நாங்கள் உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். கால்நடைகளுக்கு மேய்ச்சலுக்கான நீளம் இல்லை அப்படிங்கிறது விவசாயிகளோட பெரிய கோரிக்கையாகவும் இருக்குது, ஒரு வருத்தமாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு. ஏன்னா நம்மவே பார்த்துட்ருக்கோம், இப்போ நிறைய விளைநிலங்கள் காலியாக இருந்த நிலங்கள் எல்லாம் பல்வேறு நிறுவனங்கள், வீடுகள் இப்படி வந்துட்டுருக்கு.
அதில் உண்மையாக மேய்ச்சல் நிலம் என்பது குறுகி வருவது நமக்கு பார்த்துட்டு கண்கூடான உண்மை. ஆனால் இதை எப்படி நம்ம டீல் பண்ணலான்னா, நாங்கள் இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலங்கள்லையும் விவசாயிகள்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்கள்லையும் அவங்க வந்து நல்ல மகசூல் தரக்கூடிய அந்த தீவன பயிரிடுவதற்கான ஒரு சில திட்டங்கள் நாங்கள் வைத்திருக்கோம். அதையும் நம்ம வேகமாக சென்ற ஆண்டு நடைமுறைப்படுத்தினோம், இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். இதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சைலேஜ்னு சொல்லுவோம், அதை வந்து ஊறுகாய் புல் என்று சொல்லுகிறார்கள். இப்போ எந்தெந்த இடத்துல அதிகமாக இந்த புல் விளைச்சல் பண்ண முடியுமோ அதை பண்ணி அதை சைலேஜாக கன்வெர்ட் பண்ணி இந்த மேய்ச்சல் நிலம் இல்லாத இடங்களில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் அவங்க கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு விலைக்கு சப்ளை பண்ணுவதற்கு நம்ம அது தீவிரமாக ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சைலேஜ் பிளான்ட் வந்து ஒரு மாடல் நம்ம வந்து ஈரோட்டில் போடுவதற்கும் முடிவு செய்து அதற்கான பணிகளும் துவங்க நிலையில் இருந்துகிட்டு இருக்குது. எனவே அதையும் வந்து நம்ம இந்த ஆண்டு மீட் அவுட் பண்ணுவதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான பணியை நம்ம மேற்கொண்டிருக்கோம். ஸோ இந்த புது ப்ராடக்ட் ஏதாவது நம்ம லான்ச் பண்ணுற ஐடியா இருக்காது தம்பி? பார்த்திங்கன்னா இவனை ப்ராடக்ட் சேல்ஸையும் நம்ம வந்து தீவிரமாக கொஞ்சம் கூட்டிகிட்டு இருக்கோம். பாலினுடைய சேல்ஸ் கூட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு 28% நமக்கு அதிகரித்திருக்கோம் இந்த ஆண்டு. ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் சின்ன சின்ன சேஞ்சஸோட கேட்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கீன்னா சாச்சட்ஸில் கிடைக்குமா, பட்டர்னா டேபிளில் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பாக்கெட்ஸ் கிடைக்குமா, அப்படிலாம் சில வாடிக்கையாளர்கிட்ட கஸ்டமர்ஸ்கிட்ட வந்துருக்கு. அதை நாங்கள் இன்டெப்த்தாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். அதுமாதிரி ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் கூட்டி கேட்டுட்ருக்காங்க. ஏற்கனவே நான் பொறுப்பேற்ற பிறகு ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் கூட்டியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் கூட்டணும்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எந்த விதமான கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸும் இல்லாமல் இயற்கையாக அந்த செல்ஃப் லைஃப்பை எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அதையும் பண்ணுவதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு நிச்சயமாக ஆவினுடைய சேல்ஸ் வந்து இன்னும் ஒரு புதிய உச்சத்தை தொடும் நான் நம்புகின்றேன். அதுக்கான புதிய வியூகங்களை நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். கிடாரி கன்று மட்டும் ஈனக்கூடிய அந்த சினை ஊசி இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் குறிப்பிட்ட மாவட்டம். இந்த திட்டம் இப்போ எந்த அளவுக்கு இருக்குது? விவசாயிகள் வந்து நாட்டு மாடுகளும் கிடைக்கிற அளவுக்கு இந்த சினை ஊசியை வந்து தயாரிக்க அரசு வந்து ஆராய்ச்சிகளில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன் வச்சுருக்கோம். இது ரொம்ப 2 விஷயம். ஒன்று வந்து இந்த செக்ஸ் ஆர்டட் செமன்ஸ், இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான பழக்கம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காளைக்கன்றுக்கு மிகப்பெரிய தேவை இருக்குது. 2 ரீசன். ஒன்று, மாடுகளை வந்து கிராமங்களில் பல்வேறு விஷயங்களுக்கு உழவு போன்றவற்றை பயன்படுத்துவாங்க. 2வது, இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து மீட் ஈட்டர்ஸ் இருக்காங்க. அதில் அதையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்காங்க. அதில் செக்ஸ் ஆர்டட் செமன் வந்து ரொம்ப ஒரு 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 தீர்வுன்னு நம்ம எடுத்துக்கிட முடியாது. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு தேவைகளுக்கு அதை கொடுப்பதற்கான முயற்சிகள் நம்ம மேற்கொண்டுட்ருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு முக்கிய விஷயம், நீங்கள் அசம்பிளியில் கூட நான் பேசினேன், இந்த ஆப்டிமைசேஷன் ஆஃப் அந்த பெர் கேபிட்டா கேட்டில் ஈல்டு. ஒரு மாடு எவ்வளோ பால் தருகிறது என்றால் இன்றைக்கி நமக்கு சராசரி பார்த்திங்கன்னா 5 to 6 லிட்டர். இது வந்து மேலை நாடுகளில் 32 லிட்டர் வரை இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம குறைந்தபட்சம் ஒரு 10 லிட்டர் 15 லிட்டருக்கு நம்ம கூட்டணும்னா விவசாயிக்கு இது காஸ்ட் பெனிஃபிட் கட்டுப்படியாகும். இதுக்கு வந்து அந்த ப்ரீடு வந்து நல்ல ப்ரீடாக நம்ம வந்து பியூரிஃபை பண்ணி எடுக்கணும். அதுக்கு தான் நம்முடைய நேட்டிவ் ப்ரீடெல்லாம் இன்னும் நல்லா எப்படி பண்ண முடியும், நல்ல ப்ரீட்ஸை வந்து கொண்டு வருவதற்கான பல்வேறு முயற்சிகள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதுபோல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த செமன் சப்ளை வந்து நம்ம ஊட்டியிலேருந்து நம்ம பண்ணோம். அதில் வந்து நல்ல காளைகள் நம்ம வச்சுருக்கோம், நல்ல குவாலிட்டி ப்ரீடு நம்ம வச்சுருக்கோம். 159 காளைகள் இருக்குது. நீங்கள் 2021 வரை பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் முதல் 5 லட்சம் அந்த செமன் ஸ்டிக்ஸ் தான் அவங்க சப்ளை பண்ணாங்க. இப்போ நாங்கள் வந்து தீவிர முயற்சி மேற்கொண்டு அதை சென்ற ஆண்டுனா 16 லட்சமாக உயர்த்தினோம். இந்த ஆண்டு நான் 20 லட்சம் டார்கெட் கொடுத்துருக்கேன். அதில் 20 லட்சம் செவன் ஸ்டிக்ஸ் நம்ம வந்து ரொம்ப குவாலிட்டி காளைகளுடைய செவன்ஸ் கொடுக்க போகிறோம். இது வறட்சிமத்தில் வந்து ப்ரீடு வந்து நல்ல ப்ரீடாக அவங்களுக்கு கிடைக்க வசதி இருக்குது. இந்த ப்ரீடு நம்ம நல்ல ப்ரீடு கொடுத்தா மட்டும்தான் விவசாயி வந்து அந்த ஒவ்வொரு மாடுக்கான ஈல்டை வந்து ரொம்ப கூட்ட முடியும். எனவே இந்த ஆண்டு எங்களுடைய செயல் திட்டத்தில் அதை நாங்கள் மிக வலுவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அமுல் நிறுவனம் வரதுனால நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா சார்? 22% அதிகரிச்சுன்னு சொல்லுவீங்க. அமுல் நிறுவனம் வரதுனால பாதிப்பு ஏதாச்சும் இருக்கா சார்? தம்பி, எனக்கு தெரிஞ்சு அது வந்து விவாதத்திற்கான பொருளே அல்ல. நான் என்னென்னா, நீங்கள் இந்த குளோபலைசேஷனுக்கு பிறகு ஃப்ரீ மார்க்கெட் வந்தாச்சு. இப்போ நான் வந்து ஈரோட்டில் தயாரிக்கிறனுடைய ப்ராடக்டை அமெரிக்காவில் நான் சேல் பண்ண முடியும், ஆவின் ப்ராடக்டை.
அதற்கான லைசன்ஸ் நம்மகிட்ட இருக்குது, எஃப்டிஏட்ட நம்ம லைசன்ஸ் வாங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃப்ரீயானால எந்த ப்ராடக்ட்டும் எல்லா இடத்துக்கும் வர்றது நான் பெருசாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நம்ம ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, நம்ம ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குது. அதனால தான் நான் டே ஒன்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் சொன்னாங்க இனி கொள்முதல் உயராது, நீங்கள் எடுத்த நியூஸ் எடுத்து பாருங்கள். ஆவினுக்கு சம்பந்தம் இல்லாத சிலர்லாம் பேட்டி கொடுத்தாங்க, ஆவின் முடிஞ்சு போச்சு, ஆவின் கொள்முதல். நான் கேட்குறேன், 36 லட்சம் லிட்டர் கொள்முதல் நம்ம இன்றைக்கி பண்ணாமல் எப்படி பண்ண முடியுது? நீங்கள் டெலிவரபிள்ஸ் இல்லை. இப்போ நாங்கள் நிறைய டெலிவர் பண்ணோம். இவர் சொசைட்டியில் ஒரு ஃபார்மர் போனால் என்ன கிடைக்கும், அதுக்கு ஆன்சர் நாங்கள் எங்கள்கிட்ட நிறைய இருக்குப்போம். நாங்கள் நல்ல கேட்டில் ஃபீடு கொடுக்கோம், கேட்டில் ஃபீடு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், மார்க்கெட் ப்ரைஸோட லெஸ் ப்ரைஸில் கொடுக்கோம், இன்சூரன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது, கடனுதவி எங்கள்கிட்ட இருக்கிறது, இனி அனிமல் கேர் நம்ம கொடுத்துட்ருக்கோம் டாக்டர்ஸ் மூலமாக. ஸோ இது வந்து நம்ம வந்து காம்படிட்டிவாக கொண்டு வர சமயத்தில் நமக்கு ப்ரொக்யூர்மெண்ட்டில் ப்ராப்ளமே இருக்காது. நீங்கள் பாருங்கள், நம்ம சஃபிஷியண்ட்டாக ப்ரொக்யூர்மெண்ட்டு கொண்டு வர போகிறோம், ரொம்ப பெரிய அளவில் வரும். ஏன்னா அதற்கான வேலைகள் நம்ம 1 வருஷம் பண்ணியிருக்கோம், அது தொடர்ந்து இதை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ரெண்டாவது, மார்க்கெட் எகெயின் வந்து 2 விஷயம் தான் மார்க்கெட்டில் மெயின். 3 விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒன்று டெலிவரி, இன்னொன்று குவாலிட்டி, இன்னொன்று ப்ரைஸு. இந்த 3 தான், அப்படி தானே? இதை தாண்டி எதுவும் வாய்ப்பு இருக்கா? இப்போ நாங்கள் அதுக்கு தான் இந்த விட நம்முடைய கோல்ட் செயின் மேனேஜ்மெண்ட்டு லாஜிஸ்டிக்ஸையும் அதே போன்று அந்த டெலிவரி மெக்கானிசம்ஸையும் சரியாக பண்ண போகிறோம். ப்ராடக்ட் இப்போ வந்து நான் ஏற்கனவே கூறியிருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அந்த தரத்தில் ப்ராப்பராக இருப்பதற்கான அந்த செயல்முறைகள் நாங்கள் தயாரித்து எல்லாருக்கும் கொடுத்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் முறையை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. எனவே தரமான ப்ராடக்ட் இன்னும் கொடுக்க போகிறோம். அந்த ப்ரைஸிங், அதை சேல் பண்ணக்கூடிய எங்களுடைய ஏஜென்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ப்ராஃபிட் ரேஷியோ, இதெல்லாம் நாங்கள் ரீஒர்க் பண்ண போகிறோம். சில ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டோம், இன்னும் பண்ண போகிறோம். நியூ ப்ராடக்ட்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண தேவை. அப்படி வர பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு வந்து அமுலில் எந்த நிறுவனத்தாலும் நம்ம த்ரெட் இல்லை. நமக்கு வந்து ஸ்கோப்பு பெருசாக இருக்குது, நம்ம அந்த ஸ்கோப்புக்குள்ள நம்ம வேலை செய்ய போகிறோம். ஆனால் ஒரு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கை பொறுத்தவரையில் அந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்குடைய ஆட்டோனமி வந்து கொஞ்சம் கம்மி. அதையும் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்போது நமக்கு வந்து அதற்கான அதிகாரங்களையும் தந்துட்டுருக்காங்க. நம்ம கேட்குற கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றுகிறார்கள். எனவே அந்த பாட்டில் நெக்ஸும் இந்த ஆண்டு இருக்காது. எனவே எந்த விதமான பிரச்சனையும் கொள்முதலையும் இருக்காது, எந்த விதமான பிரச்சனையும் விற்பனையும் இருக்காது என்ற உறுதியை நான் இந்த துறையினுடைய அமைச்சராக நான் தருகிறேன். இப்போ புதுசாக அவுட்லெட் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஏன்னா ஏற்கனவே கடந்த இதில் வந்து இந்த ஆவின் டீ கடை அப்படின்ற இதில் வச்சு அதை ஒன்று பண்ணாங்க. அது நிறைய இடத்துல வந்து ஆவின் பொருட்கள் வைக்காமல் நிறைய மற்ற பொருட்கள் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம்ஸ் தம்பி? இப்போ எங்களை பொறுத்தவரை இப்போ அவுட்லெட்ஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே அன்எம்ப்ளாய்டு யூத்து, விமன், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு, இப்படி வல்னரபிள் செக்ஷன்ஸ் யார் கேட்டாலும் நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்கோம். யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், அவங்க வந்து வாங்கிடலாம். அதுக்கு எந்த கண்டிஷன்ஸும் அவங்களை கஷ்டப்படுத்துவதில்லை, மிக எளிமையாக நாங்கள் அதை கொடுத்துட்ருக்கோம். 1. 2வது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி இப்போது இந்த நம்பர் ஆஃப் இதை வந்து கூட்டணுமானா கூட்ட வேண்டியிருக்குது. நம்ம சர்வீஸ் ஏரியா வந்து ஹோல் ஆஃப் தமிழ்நாடு நமக்கு இருக்குது. ஈவன் தமிழ்நாட்டை தாண்டி நம்ம போக முடியும். இப்போ எல்லா இடமும் நம்ம கவர் பண்ணியிருக்கோமானா இல்லை, அன்கவர்டு ஏரியாஸ் இருக்குது. அன்கவர்டு ஏரியாஸு கண்டிப்பாக நாங்கள் அப்ளிகேஷன்ஸை வரவேற்கிறோம். அப்ளை பண்ணால் நம்ம அந்த இதுகள் கொடுப்பதற்கு நம்ம தயாராக இருக்கின்றோம். அதன் மூலமாக நம்ம பிஸ்னஸை பெருக்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது. சரி, நன்றி.